எல்லாருக்கும் வணக்கம். லைஃப்பில் சக்ஸஸ் வேணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க நேர்கள். லைஃப்பில் சக்ஸஸ் வேணும்னா நம்ம ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கணும். ஆஞ்சநேயர் வந்து எப்பயுமே ஒரு கோல் செட் பண்ணிடுவார். ராம கைங்கரியம் தான் கோல் ஆஞ்சநேயருக்கு. அவர் அந்த கோலை நோக்கி போயிட்டே இருப்பார். நாமளும் அந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணணும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ரெண்டாவது வந்து என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதாவது ஆஞ்சநேயருக்கு வந்து நிறைய அப்டக்கிள்ஸ் வரும். அந்த ராம காரியத்துக்காக இருக்கும்போது சுரசா மைனாக்கோன்னு மலையெல்லாம் வந்து அப்டக்கிள்ஸ் வரும். இருந்தாலும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவர் வந்து அதை ஓவர் கம் பண்ணுவார். மூணாவது வந்து ஆஞ்சநேயர் நாரதர் வந்து கலகத்துக்குனே பேரும் போலவர். ஒரு வாட்டி வந்து ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லிடுவார், வைஸ்வாமித்திரர் வரும்போது நீங்கள் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிடுவார். இவரும் வந்து உட்காந்துட்டு இருப்பார். ஆஞ்சநேயரும் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பார். அப்போ என்ன ஆகும், ராமர் வந்து இது கேள்விப்பட்ட உடனே என்னோட குருநாதர் வரும்போது ஆஞ்சநேயர் உட்காந்துட்டு இருந்தாரான்னு என்ன பண்ணுவார், அம்பு எடுப்பார். அம்பு எடுத்து ஆஞ்சநேயர் மேலே எய்வார். ஆஞ்சநேயரோ ரொம்ப பணிவு, பக்தி ஜாஸ்தி, ராம பக்தி ஜாஸ்தி. அங்கே உட்காந்துட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு ராம மந்திரத்தை சொல்லிகிட்டு இருப்பார். ராம மந்திரத்தை சொல்லும்போது அவர் அம்பு எய்வும் போது அது எல்லாமே பூமாலையாக போய் விழும். இப்போ நாமத்துக்கு எவ்வளோ மகிமன்றது இந்த இன்சிடென்ட்லேயும் தெரியறது. நாமளும் லைஃப்பில் சக்ஸஸ் வேணும்னா ஆஞ்சநேயர் மாதிரி பணிவோட இருந்தானா நமக்கு சக்ஸஸ் வரும். இந்த நம்ம ஆஞ்சநேயர்ன்ற புஸ்தகத்தில் வந்து இது எல்லாமே போட்டிருக்கு. எல்லோரும் படிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.